வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே பட்ஜெட்டில் வருது. 9,499 ருபீஸ். இது டெக்னோ ஸ்பார்க் 9. இந்த ஃபோனோட ஒரு சிறப்பம்சம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ருபீஸ் கீழே உங்களுக்கு 11 ஜிபி ரேம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தராங்க. 11 ஜிபி ரேமா, அது என்ன கணக்கு, அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ டெக்னோ ஸ்பார்க் 9. ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8,499. இது 6GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது 9,499. இதோட அன்பாக்சிங் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த டெக்னோ வருது. பின்பக்கம் ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், 13 மெகாபிக்சல் கேமரா, 5000 mAh பேட்டரி, மெமரி ஃபியூஷன், ஆக்டோகோர் ப்ராசஸர்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபோன் இதான் ஸ்பார்க் 9. இது ரெண்டு கலரில் கொண்டு வராங்க, ஸ்கை மிரர் மற்றும் இன்ஃபினிட்டி பிளாக். எங்கிட்ட இருக்கிறது இந்த பிளாக் கலர். ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் டிசைன், ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது. கேமரா மாடியூல் பெருசாக இருக்குது. ரெண்டு கேமரா தான் பின்பக்கம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பின்பக்கம் இந்த கேமரா மாடியூல்லே வச்சுருக்காங்க. ஃபோனை பற்றி டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 இயருக்கான வேரண்டி கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. சாஃப்ட் பேக் கேஸ், 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் மைக்ரோ எஸ்பி கேபிள் உங்களுக்கு பாக்ஸில் தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 8.45 mm திக்னஸில் இது வருது. பிளாஸ்டிக் பாடி தான். பின்பக்கம் கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா பெரிதாக இருக்குது. அதில் 2 கேமரா வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், மைக்ரோ எஸ்பி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. இது டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இது 4G ஸ்மார்ட் ஃபோன். 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓல்டி சப்போர்ட் இருக்குது. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் கிடைக்குது. டிசைன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளீசிங்கான ஒரு டிசைனில் இதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 26 GB சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில எக்ஸ்ட்ரா அவங்களோட சில ஆப்ஸு மற்ற இதெல்லாம் வச்சுருக்காங்க. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்லாம் தந்திருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ உண்டு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் வருது. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு தராங்க. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 60Hz இல்லாட்டி 90Hz இல்லாட்டி ஆட்டோவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 480 nits பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்குது. வாட்டர் டாப் நாச் ஓடி வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு தந்திருக்காங்க. படம் பார்க்கறதுக்குள்ள ஒரு டீசனான நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G37 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4GB ரேம் ஆப்ஷன் இருக்குது, 6GB ரேம் ஆப்ஷன் இருக்குது, 65GB ஸ்டோரேஜ் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேஷுவல் கேம்ஸ் அதெல்லாம் விளையாடுறதுல பிரச்சனை இல்லை. ஸோ இதில் 11GB ரேம் கிடைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி நான் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மெமரி ஃபியூஷன் ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இது எக்ஸ்டெண்டட் ரேம் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபோனில் 6GB இன்பில்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாக 3GB விர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5GB வரைக்கும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 5GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 11GB ரேம் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ இதான் இந்த 11GBக்கான ஃபண்டா. ஸோ இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் டூவல் கேமரா தந்திருக்காங்க. 2 13 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அப்புறம் ஃப்ரண்டில் ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. 1080p மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ இருக்குது. அப்புறம் பியூட்டி மோடு, போர்ட்ரேட் மோடு, AR ஷாட், பேனரோமா, டாக்குமெண்ட், டைம் லேப்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கேமரா செட்டிங்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவங்களோட iOSல வந்து இது இயங்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க தராங்க. ஸோ வந்து ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குயிக் ஆக்சஸ் செட்டிங் இருக்குது. எளிதாக நீங்கள் ஆப்ஸ்லாம் வந்து இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். சோஷியல் டர்போ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கான சில ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது, வீடியோ பியூட்டி மோட் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் காலை கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டை தந்திருக்காங்க. பீக் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இன்கமிங் யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணாங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் தந்திருக்காங்க. ஸ்டிக்கர் மேக்கர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்புக்கான சில விஷயங்கள். அப்புறம் கேம் மோட் இருக்குது. ஆப் டுவல் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. மைக்ரோ இன்டெலிஜென்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சில ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட், டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரைஸ் டு இயர், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன், ஆன்சர் கால் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் பீக் ப்ரூஃப்னு ஒரு மோட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ ஆப்ஷன் இருக்குது, வீடியோ டு MP3 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னு மாஸ்டர் ஆஃப் லாங்குவேஜ்னு MOLனு ஒரு ஆப் தந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஸோ ஸ்க்ரீனில் உள்ள விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் யார்ட்டையா பேசும்போது இந்த ஸ்க்ரீனில் தட்டி அந்த டிரான்ஸ்லேட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் தந்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. 10 வாட்ஸ் சப்போர்ட்டோடி வருது. சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து டெக்னோ ஸ்பார்க் 9 ஒரு 11 GB ரேம் தரதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் வந்து விளக்கியிருந்தேன், எப்படி உங்களுக்கு அது கிடைக்குதுன்னு. ஸோ ஒரு 10,000க்கு கீழே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னோ ஸ்பார்க் 9 வருது. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரஷ்மாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.